அனைவருக்கும் வணக்கம். புதுவை பல்கலைக்கழகம் சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புலம் 10/2/2025 அன்று நடைபெற்ற சிறப்பு பொழிவு. பொழிவாளர் சோம வீரப்பன், எழுத்தாளர், பொது மேலாளர், பஞ்சாப் நேஷனல் வங்கி. தலைப்பு: திருக்குறளில் மேலாண்மை கருத்துக்கள் குறித்த காணொளியை பார்க்க உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ் துறைக்கு இன்னைக்கு ஏதாவது உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து உடனே ஏற்றுக்கொண்டார். ஏன் இங்க உடனே சொன்னேன் அப்படின்னா, அவருக்கு தமிழ் மேலும் முக்கியமா திருக்குறள் போன்ற இந்த படைப்புகள் மீதும் அவர் காட்டுற மிகப்பெரிய ஆர்வம் மட்டுமல்ல, அதை வாழ்க்கையில கடைபிடித்தவர். அவரோட டெசிக்னேஷன் என்ன? பேங்க்ல, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 1977 பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல சேர்றாரு. அப்புறம் படிப்படியா உயர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆகிறார் 2012. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து தமிழ்ல எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்து தமிழ் நாளிதழ்ல 125 வாரங்கள் குரல் இனிது சார் சொன்னாரியே அதை எழுதியிருக்கிறாரு. பின்பு சபா சாணக்கியங்கிறத அதே தமிழ் நாளிதழ்ல 101 வாரங்கள் எழுதியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு தன்னுடைய ஆசிரியர், விவேகானந்தா கல்லூரி ஆசிரியர், பேராசிரியர் ஜெகநாதாச்சாரியரை குறிப்பிடுறாரு. இவருடைய நூல்கள் சிங்கப்பூர் தேசிய நூலகத்திலும் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் பொது நூலகங்களிலும் இவருடைய நூல் இருக்குது. அது மட்டுமல்ல, அண்ணா நூலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் இலக்கிய பட்டறை, சென்னை புத்தக கண்காட்சி, தென்காசி திருவள்ளுவர் கழகம் போன்ற இடங்களில் மிக சிறப்பாக போய் திருக்குறள் பற்றிய சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார். சமீபத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட 25வது ஆண்டு சிறப்பு நிகழ்வு தமிழக முதல்வர் தலைமையில கன்னியாகுமரி நடந்தது. அதிலும் போய் சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். அடுத்து டெல்லியில மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்களுடைய ஏற்பாட்டில் கருணாநிதி சாரும் அந்த கமிட்டியில் இருக்கிறாரு, உங்கள் துறை தலைவர். உலக திருக்குறள் ஆராய்ச்சி சம்பந்தமா ஒரு உலகளவிய ஒரு மாநாடு நடக்க இருக்குது. அதிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு சிறந்த மனிதர் இன்று நம்மோடு இருக்கிறார். நான் உடனே அதை நமக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சு நான் இங்க இன்வைட் பண்ணேன். கருணாநிதி சார் உடனே அதை ஏற்றுக்கிட்டாரு. சார் இங்க வந்திருக்கிறாரு. வழக்கமாக நீங்க படிக்கிற இதை விட ஒரு வங்கி மேலாளராக இருந்து அவர் எப்படி திருக்குறளை பயன்படுத்தினார் தன்னுடைய மேலாண்மைக்கு அப்படிங்கிறத நடைமுறையில திருக்குறளின் மேலாண்மை கருத்துக்கள், அதை தன்னுடைய வாழ்க்கையோடு ஏற்பட்ட அனுபவங்களை அதை திருக்குறளோடு இணைத்து, நீங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நம்ம மேலாண்மையினுடைய பார்ட், அது எங்களுடைய சப்ஜெக்ட் இல்லை, எல்லாருடைய சப்ஜெக்டும் கூட, அதை எப்படி பயன்படுத்தணும், அது திருக்குறள் என்ன கருத்துக்கள் இருக்குங்கிறத சார் சொல்ல விரும்புகிறாரு. அதனால் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, நிறைய கற்றுங்க. மீண்டும் ஒரு முறை நமது அனைவரும் சார்பாகவும் சாரை வரவேற்று நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு புல முதன்மையர் அவர்கள் சிறப்பு செய்வார். ஆக்சுவலாக ஐயா சொன்ன மாதிரி திருவள்ளுவர் கழகத்தில் நான் தென்காசியில் பேசியிருக்கேன். அந்த கழகம் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதுவும் அநேகமாக உலகத்திலே இருக்க முதல் திருவள்ளுவர் கழகம் அதான். 96 ஆண்டு. முதலாண்டு சிறப்பு விருந்தினர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிற்பெழுத்து செம்மல் பாபு சிதம்பரம். மிகச்சிறந்த தமிழ் கழகம். தென்காசி கோயில்ல சின்ன இடத்துல வச்சிருக்காங்க. 3 முறை பேசியிருக்கோம். வழக்கமாக அங்கே ஒரு 10-15 நிமிடங்கள் தான் கொடுப்பாங்க. அவங்க என்ன ஒரு தரம் பண்புடைமை பற்றி ஒரு தனி வகுப்பு எடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி எதுக்காக சொல்றேன்னா, திருவள்ளுவர் பற்றி பேசுற போது வரதராசனருடைய உரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் எத்தனை பதிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வரதராசனருடைய
திருக்குறள் உரை, மூவ உரை எத்தனை முறை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 505 பதிப்பு வந்திருக்கு இது வரைக்கும். 505 பதிப்பு. புரிஞ்சுங்க திருக்குறளுடைய பெருமை. எனிவே இப்ப நம்ம இன்னைக்கு பேச போறது வந்து இந்த திருக்குறளின் மேலாண்மை கருத்து. அறத்துப்பால் மொத்தம் எத்தனை அதிகாரம்? 38 சொல்லணும். அப்பதான் மேல போக முடியும். 38 போவதில்லை இடம் வண்டி. அறத்துப்பால் எத்தனை அதிகாரம்? 38. காமத்துப்பால் 25. அப்ப பொருட்பால் 133ல 70னா 50% மேலேயே இல்லையா? வள்ளுவர் கூறியதில் 50% மேல் பொருட்பால் தான். நம்மளை கேட்டா நல்ல வேளை நீங்க இதனால் சொல்லிட்டீங்க. ரொம்ப பேருக்கு பொருட்பால் குரலே தெரியாது. பொச்சாப்புங்கிற அதிகாரம் இருக்கு. யாராவது ஒரு குரல் சொல்லுங்க பார்ப்போம். பொச்சாப்பு. பொச்சாப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொச்சாப்புன்னா என்ன பொருள்? பொச்சாபாமைன்னா என்ன? பொச்சாப்புங்கிறது பொருட்பாடுல ஒரு அதிகாரம். மன்னரை சேர்ந்து ஒழுகல் அப்படிங்கிறது ஒரு அதிகாரம். குறிப்பறிதல் அதிகாரத்தினுடைய சிறப்பு என்ன? ஒரே திருக்குறள்ல 2 குறிப்பறிதல். அந்த மாதிரி பொச்சாப்புங்கிறது மிக சிறப்பான ஒரு அதிகாரம். பொச்சாப்பு என்றால் கடமை மறத்தல். மிகுந்த கழிப்பினால் கடமை மறத்தல். பொச்சாவாமைனா கடமை மறவாமை. எல்லாரும் சாதாரணமா இதுக்கு என்ன பொருள் சொல்லுவாங்கன்னா, இந்த பொச்சாப்புக்கு மறதின்னு தான் தலைப்பு போட்டிருப்பாங்க. திருக்குறளுக்கு 450 உரைக்கு மேல இருக்கு. இப்போ ஆங்கிலத்துல 148க்கு மேல டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மறதின்னு போட்டிருப்பாங்க. தமிழண்ணல்னு ஒரு அறிஞர் இருந்தார். அவர் அதுக்கு கடமை மறதின்னு தலைப்பு போட்டிருக்கார். பொச்சாப்பு அதிகாரம். 3 நூல்களை நான் உங்களுக்கு மேல போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். எனக்கு மனதை கவர்ந்த 3 உரைகள். ஒன்று ஜி வரதராஜன். வரதராஜன் பேர எளிமையான உரை. அது 50கள் ஆரம்பத்தில் வந்ததுனால முன்னாடி எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எழுதியிருந்தாங்க. அதனால நிறைய உரை படிப்பு வந்து ஜி வரதராஜன் என்பவர் திருமூலருக்கும் திருமந்திரத்துக்கும் எழுதுவர். வித்தியாசமா வியாக்கியானமா எழுதியிருப்பார். 2வது தமிழர் உரை. தெளிவுரைன்னு 40 ரூபா தான் அந்த நூல். மீனாட்சி புத்தக நிலையம் மதுரையில போட்டிருக்காங்க. புத்தகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ப முடியாது. அவ்வளவு தெளிவாக ஒரு தமிழாசிரியர் எப்படி பாடம் நடத்துவாரோ அது மாதிரி தெளிவான உரை. 3வது உரை நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச உரை அல்லது தெரிய வேண்டிய உரை அல்லது தெரிந்திருக்க வேண்டிய உரை. குறள்திறன்.com நீங்க இணையத்துல தானே உழவுறீங்க எல்லாரும். போ குறள்திறன்.com நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, இப்ப சர்ச் பண்ணுங்க, குறள்திறன்.com சர்ச் பண்ணீங்கன்னா எல்லா உரையும் சேர்ந்து ஒன்னா வரும். வடிவேலரை உரை வரும், மணக்குடவர் உரை வரும், அப்புறம் திறன் உரை காட்டுக அப்படின்னு ஒரு இதை நீங்க சுட்டினீங்கன்னா திறன் உரையில உங்களுக்கு தற்கால உரையாசிரியர் உரையெல்லாம் வரும். கருணாநிதி உரை இருக்கு, நாமக்கல் கவிஞர் உரை இருக்கு, புலியூர் கேசிகன் உரை இருக்கு, தமிழண்ணல் உரை இருக்கு, குன்றக்குடிகள் உரை இருக்கு. ஏன் இந்த உரைகளை பற்றியே உரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா உரைதான் விளக்கு. உரை இல்லைன்னா நமக்கு குரல் புரியாது. அதனாலதான் உரையை பற்றி சொல்லியிருந்தோம். இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பொருட்பாடுல 50 திருக்குறள்ல 50% மேல வள்ளுவர் சொன்னது பொருட்பாடு. யாராவது இப்படி சொல்லுவாங்களா மேக் மணின்னு வள்ளுவர் சொல்றாரு. எந்த குறள்ல சொல்றாரு மேக் மணின்னு? செய்க பொருளைங்கிறது வள்ளுவருடைய குறள். செய்க பொருளை, அது எதுக்காக பண்ணணுங்கிற பொருளை, அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட். எதிராளியுடைய செருக்கு அழிக்க இருக்கக்கூடிய ஆயுதாதானம். பணம் இருக்கிறவனை பத்தி என்ன சொல்றாரு? யானை போர் பாக்குற மாதிரி மலை மேல இருந்துட்டு 2 யானை சண்டை போடுறத பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பணக்காரனுடைய நிலைமை.
அதனால வள்ளுவர் இஸ் a very practical person. He is never theoretical. பணம் பண்ணு, அது பணத்தை எதுக்கு பண்ணிடுங்கிற தெரியுமா? வேளாண் விஷயத்தில் போட்டு இங்க பணம் சம்பாதிக்கிறதா இருக்கு, நல்ல காரியம் பண்றதுக்காக. எனவே திருக்குறள்ல மேலாண்மை கருத்துக்கள் நிறைய இருக்கு, 50% மேல இருக்கு. என்ன கேட்டா திருக்குறளே ஒரு மேலாண்மை நூல் தான் சொல்லுவேன். அதை பத்தி தான் பார்க்க போறோம். மேலாண்மைங்கிறது தமிழருக்கு புதிது அல்ல. 2 காரணம் பாருங்க, உங்களுக்கு தெரியுத 2 படமும் என்னன்னு. முதல்ல இருக்கிறது என்ன? கல்லணை. கரிகாலன் எவ்வளவு பழசு. அடுத்து இருக்கிறது என்ன? தஞ்சாவூர் பெரிய கோயில் 1000 ஆண்டுகள் ஆச்சு. எவ்வளவோ பூகம் வந்திருக்கையா, எவ்வளவோ வெள்ளம் வந்தது, என்னென்னவோ நடந்தது, நிமிர்ந்து நிற்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பெரிய கடற்படை வைத்து தெற்காசியா நாடுகளை வெற்றி கொண்ட மன்னன் நமது ராஜராஜ சோழன். ஸ்டீம் இன்ஜின் கிடையாது, டெலிகம்யூனிகேஷன் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. பொன்னியின் செல்வன்ல பாத்தீங்களா கப்பல்லாம் வர்றத, சண்டை போடுற கப்பல்லாம் வரல கடைசி காட்சியில. நினைச்சு பாருங்க ராஜராஜ சோழன் காலத்துல எப்படி பிரமாதமா இருந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மேலாண்மை பண்றதுக்கு, கட்டடம் கட்டுறதுக்கு மேலாண்மை இல்லாம முடியுமா சொல்லுங்க? பிளானிங் இல்லாம முடியுமா? ஆர்கனைசிங் இல்லாம முடியுமா? ஸ்டாஃபிங் இல்லாம முடியுமா? இது பேசிக் ஆன்சர் ஆயிருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாரை சொல்றோம்? ப்ரீவியஸ் போங்க. இப்ப கண்ட்ரியில ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாரு? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாரு? ஜனாதிபதி. பழைய காலத்துல ஃபர்ஸ்ட் சிட்டிசன் யாரு? அரசன் தான். நீங்க பாத்தீங்கன்னா பொருட்பாடுல முதல் குறளே அரசன்ல தான் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ல தான் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் குறள். நெக்ஸ்ட் போவோம். அவர் மன்னனுடைய பண்புகளை நேரம் உள்ள குறைச்சல இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக போறேன். 381வது குறள், 39வது அதிகாரம், முதல் குறள். பொருட்பாட்டுல முதல் குறள் என்ன சொல்றாரு? படை, குடி, ஊர், அமைச்சு, நட்பு, அரண் 6 உடையான் அரசருள் 7. இந்த மாதிரிலாம் 6 விஷயத்தை போட்டு ஒரு குறள் எழுத முடியும். ஒரு ராஜான்னா என்ன வேணும்? Who is a great king? என்ன வேணும்? எதில் அவன் சிறந்து இருக்கணும்னா முதல்ல படை இருக்கணும். கண்ணதாசன் பாட்டு என்ன? படை இல்லாத மன்னவனா இல்லையா? அப்படிதானே இது. மன்னவன்னா என்ன வேணும்? படை வேணும். இப்ப சொல்லுங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறேன்னா முதல்ல என்ன வேணும்? ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா முதல்ல என்னங்க வேணும்? கிளாஸ் எடுக்கணும்னா முதல்ல என்னங்க வேணும்? ஆடியன்ஸ். கிளாஸ் கேட்கறதுக்கு ஆள் வேணும். ஸோ இவர் முதல்ல படையில ஆரம்பிக்கிறார். படை, குடிமக்கள் வேணும். 2வது, அதாவது அவர் என்ன வேணுங்கிற எல்லாம் சிறப்பா இருக்கணுங்கிற. இதெல்லாம் உடையவன், இதெல்லாம் சிறப்பா உடையவன் சிறந்த அரசுங்கிற. சிறந்த படை, சிறந்த குடிமக்கள். ஊழ்னா என்ன? உணவு அல்லது விளைச்சல் அப்படி சொல்லணும். அமைச்சு, நல்ல அமைச்சர் வேணுங்கிற. நல்ல கண்ட்ரின்னா நல்ல அமைச்சர் வேணுங்கிற. நட்பு வேணுங்கிற. நீங்க ராஜராஜ சோழன் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ராஜராஜ சிவாஜி கணேசன் நடிச்சு பாத்தீங்களா, கொஞ்சம் வயசுல கம்மியானவங்க. அவர் சொல்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்க, நம்ம பிராக்டிக்கலா எவ்வளவு டிஃபிகல்ட். பங்களாதேஷ் ஒரு தலைவலி, பாகிஸ்தான் ஒரு தலைவலி, ஸ்ரீலங்கா பெரிய திருகுவெளி, எல்லாரையும் வச்சு நம்ம சமாளிக்க வேண்டியது. நட்பு, நட்பான ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வேணுங்கிற. அரண், கோர்ட், இது 6 சிறப்பா இருந்தாதாங்கிறாரு. இந்த சோம வீரப்பன் அதை அப்படி மாத்துறாரு. அரசனுக்கு சொன்னதை எல்லாம் அப்படியே தற்காலத்துக்கு கொண்டு வந்தா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ். ஒரு கம்பெனியினுடைய அரசன் யாரு? சிஇஓ. ஒரு கம்பெனியுடைய அமைச்சர் யாரு? எக்ஸ்ரே கண்ணு பயங்கரமான புத்திசாலி. அவர் அரசனுக்கு சொன்னதை எல்லாம் நீங்க தற்கால வணிக நிறுவனங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா பொருந்தும். அதுதான் என்னுடைய குறளின் இது கட்டுரைகளே. இப்ப
இப்ப நீங்க சொல்ல போறீங்க படைன்னு எதை சொல்லலாம் ஒரு மாடர்ன் ஆர்கனைசேஷன்? குடினா பீப்புள், சிட்டிசன், அது வாடிக்கையாளர்னு வச்சுக்கலாம். ஒரு கண்ட்ரியில இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனிக்கு வாடிக்கையாளர் இருப்பாங்க, அதை நானே சொல்லிட்டேன். படைன்னு எதை சொல்லலாம்? எம்ப்ளாயீஸ். ஊர்னா you can say capital, you can say income, you can say sales, you can say profit. இதெல்லாம் கூறிடும். அதே மாதிரி அரண், ஒரு கம்பெனியில அரண் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், விஜிலன்ஸ், செக்யூரிட்டி மெஷர்ஸ். இப்போ ஃபயர் வால்னு சொல்றோம். ஃபயர் வால்னு என்ன? நெருப்பு இருக்குதுங்க கம்ப்யூட்டர்ல, அது ஒரு ப்ரொடெக்டிவ் விங். அந்த மாதிரி எது எது ப்ரொடெக்டிவா இருக்கோ அதெல்லாம் அரண் சொல்லலாம். அமைச்சு. மாடர்ன் கம்பெனிஸ்ல மேனேஜர்ஸ் கேன் பி கால்ட் அமைச்சு. நட்புங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மாடர்ன் கம்பெனிஸ்ல நட்புன்னு எதை சொல்லலாம்? பப்ளிக் ரிலேஷன்ஸ், பப்ளிசிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட், இதையெல்லாம் நட்புன்னு சொல்லலாம். இது யாரும் சொல்லல, நம்மளுடைய இன்டர்பிரேஷன் தான். நெக்ஸ்ட், வள்ளுவர் அமைச்சருடைய பண்புகளை சொல்றாரு. கருவியும் 10 குறள் சொல்றாரு, ஒவ்வொன்றுக்கும் 10 சொல்றாரு. நமக்கு நேரம் இல்லாதனால சில குறள்களை மாத்திரம் எடுத்து பார்க்கிறோம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அவர். நேரம் இல்லாதனால பார்ப்போம். நான் டிசிஎஸ் சந்திரசேகர் பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். டிசிஎஸ் சந்திரசேகர் பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 2-3 அவரை பத்தி விவரங்கள், 2-3 விவரங்கள். டிசிஎஸ் சந்திரசேகர், அவர் ஊர் என்ன? அவருடைய சிறப்பு என்ன? தமிழ் மாணவர்கள்லாம் தெரிஞ்சு கூடாத தமிழர்கள் பத்தி. டாடா குழுமத்துடைய ஹோல்டிங் கம்பெனி பேரு டாடா சன்ஸ் லிமிடெட். அதுதான் எல்லா டாடா கம்பெனியும் நிர்வகிக்கிறது. ரத்தன் டாடா இறந்து போய் பார்த்துருப்பீங்க. அதனுடைய டாட்டாங்கிற சர்நேம் இல்லாம டாடா குடும்பத்திலிருந்து வராம இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெர்மனி வருது டாடா. இவர் ஊர் மோனு, சேலம் பக்கத்தில், தமிழ்கார். அவர் டிசிஎஸ்ல டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல ரொம்ப சிறப்பாக செஞ்சனால டாடா சன்ஸுக்கு சேர்மன் ஆகிட்டாங்க. இந்த குறளுக்கு மிக நல்ல எடுத்துக்காட்டுவர். இது ரொம்ப ஒரு முக்கியமான குறள். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. தினம் நம்ம பண்றது அல்லது பண்ண தவறுறது. உலகத்தில் குணம் குற்றம் என்ற 2 ஒன்றே உடையார் இன்மையில். எதுவுமே சொல்லு, இவர் சொல்றதுதான் எல்லாமே. உலகத்தில் குணம் குற்றம் என்ற 2 ஒன்றே உடையார் உலகத்தில் இன்மையில். ஒருவனை அவனது குணங்களாலே ஆராய்ந்து, பின்னர் அவனை அவனது குற்றங்களாலே ஆராய்ந்து, அவற்றுடைய எது மிகுமோ அதனோடு அதனை கொள்க என்பதாம். பதிமேலோட படிக தமிழ் கும்பாடல். நாடகத்திலும் கைகூடும், பாடங்கிறது இடத்தால் செய்யும். ஒரு வள்ளுவர் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் அன்கன்வென்ஷனலா சொல்லுவார். சாதாரணமா இப்ப மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. வள்ளுவர் டைமிங் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. குத்தப்ப சீர்த்து எடுத்து, மற்றதன் சம்திங்ல பாதி கொக்கை குத்தப்ப சீர்த்து எடுத்து, மற்றதன் குத்தப்ப சீர்த்தை டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, சரியான வீடுகளும் கொஞ்சம். அதான் டைமிங் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி காலம் அறிதல் அப்படின்னு ஒரு சாப்டர். டைமிங் மேனேஜ்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிள், நீங்க மெட்ராஸ் போயிருந்தீங்கன்னா தெரியும். இங்கேயே நீங்க பார்த்துருப்பீங்க, அருகம்புல் ஜூஸ் எங்க கிடைக்கும்? அருகம்புல் ஜூஸ் கடையில் எங்கெங்கெல்லாம் வாக்கிங் போற இடத்துல அது கிடைக்கும். அருகம்புல் ஜூஸ் பார்த்து காடையில தான். ஏன் அங்க கடை போடுறோம்? வள்ளலாற்றுல கடைபிடித்தே கொள்வாரில்லை, அந்த மாதிரி ஆகக்கூடாதுக்காக
நாளையில வாக்கிங் போறவங்க ஹெல்த் கான்சியஸா இருப்பாங்க. அதுதான் ஒரு சொல்றாரு, நாடம் கருதியும் கை கொடுக்கும். நீங்க ஏதாவது நல்ல சேல்ஸ்ல பண்ணுறதுன்னா காலம் கருதி செய்யுங்க. இங்க காலம் என்ன? உடைய காலம். இடம் என்ன? பார். இந்த மாதிரி பிராக்டிக்கலா சோமன் எக்ஸாம்பிள் இருக்கு. வள்ளுவர் பாருங்க, தேரான் தெளிவு தெளிந்தான் கண் அஜுரகும் ஒருத்தனை சரியா ஆராயாம வேலைக்கு வைத்தார். வேலைக்கு வச்சதுக்கு அப்புறம் சந்தேகம் மானிட்டர் பண்ணாதே சொல்ல. மானிட்டர் பண்ணதான் வேணும். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஒழுங்கா நடந்திருக்கான்னு சொல்லு. வேலை நடந்துட்டு போது தெரிந்தாங்க அங்கிரவு கூடாது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சமையலே எடுத்துங்க. நல்ல காரைக்குடியில ஆள் கூப்பிட்டு சமைக்கிறதுக்கு அவங்க சமைக்கும் போது கல்யாணத்துல பின்னாடியே போயிட்டு உப்பு ஜாஸ்தி போடுறாத எண்ணெயை பார்த்து போனா சமையல் எடுத்து. இது பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதான் வள்ளுவர் சொல்றாரு, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணையும் நீராயணும். இதற்கு அறிய ஏசக்கார் அன்னிலேயே செய்தற்கு அறிய செயல். ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா அடிக்கடாக தருவாங்க. எனக்கு மைசூர் பாக்கு ஞாபகம் தான் வரும். எல்லாருக்கும் மைசூர் பாகு தெரியும். மைசூர் பா கிருஷ்ணா ஸ்வீட்ஸு மைசூர் பாங்கிறதே ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணியாங்க. நிறைய கடைகளில் அவங்க கடைகளில் போனீங்கன்னா மைசூர் பாக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சாம்பிள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. எல்லா கடையிலும் வச்சிருக்காங்க. முத்தூட் ஃபைனான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முத்தூட் ஃபைனான்ஸ் 3000க்கு மேலே பிரான்ச்சஸ். வட்டி கடை எல்லா இடத்துலையும் பாருங்க. கோல்டு லோனுங்கிறது ஒரு பெரிய இது கொண்டாந்தது அவங்க தான். You know what is the saying goes? Muthoot has more gold than the gold reserves of many central banks. பல நாடுகளில் இருக்க ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற தங்கத்தோட முத்தூட்ல மாத்திரமே நிறைய தங்கம். அவ்வளோ வாங்கிடுச்சு. இதெல்லாம் என்னென்ன எய்தர் எய்தர் செய்தெல்லாம் ஒரு சார்ட் சொல்லினா ஒரு கோடு போட்டு பண்ணிடணும். எனக்கு தெரிஞ்சு கூகுள் சுந்தரபிச்சையும் பொருளை அடாப்ட் பண்றான்னு நினைக்கிறேன். ஓப்பனாக சொல்றாரோ இல்லையோ, யார் யார் அதனுடைய கருத்துக்களை நல்லா உருவாக்கிக்கிறாங்களோ டெஃபினட்டாக மேலே. நெக்ஸ்ட் இந்த மேலே ப்ரீவியஸ் போகிறேன். வாய்ப்புகளை நாம் தவற விடுவதற்கான காரணம் அவை கடினமான சவால்களைப் போல தோற்றமளிப்பதுதான். தாமஸ் ஆல்வா எடிசன். We are missing opportunities because they appear to be very difficult. சொல்லுவாங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து கதவு போகிறதுனா அதுக்கு திருப்பி தட்டியே இருக்கிறது. அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதற்கு வந்த பொருள். இந்த குரல்லே ஒரு விசேஷம் இருக்கு. தமிழ் மாணவர்கள் தான் சொல்லணும். வேற எந்த குரலுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த குரல். வெங்கடாச்சலம் என்ன பண்றீங்க? PhD பண்ணுறீங்க. PhD தேவைப்படுது. ஒவ்வொரு தமிழனுக்கும் அடையாளம் திருக்குறள் தான். தயவுபடி திருக்குறளை சாதாரணமாக இடக்கூடாதீங்க. நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். திருக்குறள் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, திருக்குறள் ஒரு ஃபேஷன், திருக்குறளை பேசுறது ஒரு ஃபேஷன், திருக்குறளை சொன்னால் ஈஸியாக விசா கிடைக்கும். திருக்குறளை படிச்சிங்கன்னா வேற எதையும் படிக்கணும். 1330 அருங்குறளும் 1000 பகர்ந்ததையுமே ஓய்வொருத்தர் வாழ்க்கைக்கு நூலவோ. எவ்வளவு பேர் எவ்வளவு சொல்லிட்டாங்க. லியோ டால்ஸ்டாய் சொல்லி மகாத்மா காந்தி சொல்றாரு, திருக்குறளை படிக்கிறதுக்கு நான் தாய்மொழி தமிழா இல்லையே. எங்க போய் ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவில இருந்து குஜராத்துக்கு வந்து குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கேவலம் இல்லையா நமக்கு? நம்மளுடைய திருக்குறள் வேற யாராவது சொந்த தாய்மொழியில படிக்க முடியுமா? திருக்குறளை கையில வச்சு ஒரு நல்ல உரையோட, அது நாவல் மாதிரிங்க. இப்ப கம்பராமாயணத்தை எடுத்துங்க. பாரதியார் லிஸ்ட் போட்டு சொல்றாரு, யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் 1 2 3 நம்பர் சொல்றாரு. கம்பனை முன்னாடி வைக்கிறார், வள்ளுவனை 2வது வைக்கிறார். ஏன்னா கவின்னு சொன்னா கம்பன் தான். அவரை மாதிரி பாட முடியுமா? மன்னவர் பணி என்றாவில் நும்மணி வெறுப்பனோ பின்னவன் பெற்றதோ மடியனேன் பெற்றதோ இல்லை இளங்கோவை மாதிரி சொல்ல முடியுமா?
தேராமன் செப்பது உடைய நெல்லற சிறப்பில் இமய பிறப்ப புள்ளர் உண்கள் தீட்டோ நன்றியும் வாயில்கள் சொல்லிக்கிட்டே போனான் அந்த புலவர்கள். ஆனா வள்ளுவர்கிட்ட என்ன விசேஷம்னா ஹீரோவே கிடையாது, ஹீரோயினே கிடையாது, வில்லன் கிடையாது, லட்சுமணன் மாதிரி உபபாத்திரம் கிடையாது, பரதன் மாதிரி தியாகி கிடையாது, கும்பகர்ணன் மாதிரி ஆள் கிடையாது, விபீஷணன் மாதிரி ஆள் கிடையாது. ஆனால் ஆசியத்தை கொண்டாரு. எல்லா உலகத்தையும் தன்னை வியந்தாருங்கிறார் சார் அவரு. இதை விட என்ன சொல்ல முடியும்? எவனா தன்னை வியக்கலாமா? கண்ணாடி ஆஹா நான் எவ்வளவு அழகா இருக்கேன், ஆஹா நான் எவ்வளவு வெட்டிக்காரன், ஆஹா என்ன போல திறமசாலி உண்டாரு போச்சு. அதோட தன்னை வியந்தான். நிலத்தை அரைந்தான்ங்கிறார் கோபம் வந்தவன். நிலத்தை அரைஞ்சு பாருங்க எப்படி இருக்கும் கை. கோபம் வந்தவனே நிலத்தை அரைந்தான்ங்கிறார். ஒரு ஹீரோ இல்லாம, ஹீரோயின் இல்லாம, வில்லன் இல்லாம பண்ணனாலதான் வள்ளுவர் கொடி போயிடும். தயவு பண்ணி திருக்குறளை படி. அதுக்கு மேல எதுவுமே வேணும். உங்களுக்கு மருந்து ஒரு அதிகாரம், டாக்டர்லாம் மூக்கு மேல கை வைக்கணும். இந்த மாதிரி யாருமே வைத்தியத்தை சொல்ல முடியாது. செவிலியர் எப்படி இருக்கும், மருத்துவர் எப்படி இருக்கும், நோயாளி எப்படி இருக்கும், மருந்தென வேண்டாமாம் யாக்கிக்கு எல்லாத்த பத்தியும் புட்டு வைக்கிறார்கள். பொருளை பணத்தை பண்ணுகிறார் சார். எனக்கு அப்படி உடம்பெல்லாம் சிலுக்குது. எல்லாரும் என்ன சொல்றாங்க? வள்ளுவர் அறம் சார்ந்து சொல்றாரு. அன்பு மரணம் தான் அதனுடைய வேர். அதுல ஒன்றும் ஐயப்பாடே வேண்டாம். நீங்க கற்ப மலர்கள்னு ஒரு நூல் இருக்குங்க. யார் எழுதினா தெரியுமா உங்களுக்கு? எல்லாரையும் ஃபெயில் பண்ணிடுவோம் சார். எனக்கு அவுட், எல்லாரும் அவுட். கற்பக மலர்கள் ஆசிரியர் யாரு? நீங்க சொல்லுங்க. தே ஞானசுந்தரம், தென்காசி ஞானசுந்தரம். அவ்வளவு ஒரு அருமையான திருக்குறள் கட்டுரைகள். பரிந்துரை செய்த நூல். அதுல இருக்க அத்தியாய தலைப்புகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். அத்தியாய தலைப்புகள் கட்டுரை அப்புறம் விடுங்க. முதல் அத்தியாயம் திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துது. அவர் வச்சிருக்க தலைப்பு என்ன தெரியுமா? கல்விக்கு அவர் வச்சிருக்க தலைப்பு என்ன தெரியுமா? மூன்றாவது கண். ஊருக்கு அவர் வச்சிருக்க தலைப்பு என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத. கண்ணுக்கு அந்த ஒரு பொருளே அந்த அத்தியாயத்துடைய முழு விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லுங்க. இறைமாட்சி. இறைமாட்சியில கடவுள் இல்லை, அரசனை பற்றி சொல்றது முதல் அதிகாரம். அதுக்கு அவர் வச்சிருக்கிறது வெண் கொற்ற குடை. இந்த மாதிரி என்ன கேட்டா எல்லாத்தையும் நான் சொல்லிட்டே போவேன். அவ்வளவு ஒரு அருமையான நூல். எனவே அவர் சொன்னது செய்க பொருளை செல்லுநர் செருக்கரிக்கும். எதிராளியுடைய திமிர அடக்கணும்னா பணத்தை பண்ணி வச்சுக்கிறார். எவ்வளவு பிராக்டிக்கலா பண்றாங்க. யாருக்கு மதிப்பு கொடுக்குறாங்க? பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க. மற்றெல்லாம் அப்புறம் முதல்ல பணத்தை சேர்த்துக்கணும். செய்க பொருளைங்கிறாரு. நான் மகிழ்வோட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய மகிழ்வத்தில் என்னுடைய கார்ல இருக்கிறது வள்ளுவர் கொடி தான். வள்ளுவர் படம் கூட தான் நான் கொடியை வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் முன்னாடி போங்களேன். இது பாருங்க, அக்யூமுலேட் வெல்த். ஆங்கிலத்தில் it will destroy the arrogance of your foes. There is no weapon sharpened. இந்த எதிராளி ஆட்டம் போடுறான்ல, திமிர் கட்டுறான்ல, அவனோட திமிரை அடக்கணும்னா முதல்ல பணத்தை பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு பிராக்டிக்கலா பேசுறாரு. நெக்ஸ்ட் வள்ளுவர் மேலாண்மையில சொல்லப்பட்டதிலே சொல்றாரு, சொல்லாதையும் சொல்றாருங்கிறது தான். அகலாது அணுகாது தீக்காய்வார் பொருள இகழ்றையதர் சேர்த்து விடுவார். ஹவு டு மூவ் வித் தி பாஸ். அரசனோட அமைச்சர் எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்றாரு. அதைத்தான் நான் என்னுடைய புத்தகத்தினுடைய தலைப்பா வச்சேன், தி ஆர்ட் ஆஃப் ஜாகிங் வித் யுவர் பாஸ். எப்படி அரசனோட மூவ் பண்றது. இது தமிழ்ல 6 ஆண்டுல 9 எடிஷன் வந்திருக்கு. ஆங்கிலத்தில் 6 மாசத்துல 2வது எடிஷன் இருக்கு.
ஹிந்தியில் வந்துருச்சு, பஞ்சாபியில் வந்துருச்சு, இப்போ ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஃப்ரெஞ்சில் வந்துருச்சு, ஒடியாவில் வருது, குஜராத்தியில் வருது. ஏன்னு கேட்டால் வீரப்பன் காரணம் இல்லை, வள்ளுவர் 2000 வருஷமாக பெஸ்ட் செல்லர். எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது வள்ளுவர் இங்கே இருக்கிறான்னு திரைய விளக்கி காமிக்கிறேன். நான் அவ்வளோதான் நான் பண்ணுறேன், வேற ஒன்றுமே பண்ணுறேன். ஓகே, அகலாது அணுகாது தீக்காய் கொள்கைகள் வந்து ஹவு டு மூவ் வித் தி பாஸ். எந்த ஐஏஎம்லையும் கிடையாதுங்க, எந்த மேலாண்மை கல்லூரிலையும் இது இல்லை. நான் வெரிஃபை பண்ணிட்டேன். நேற்று கூட கேட்டேன் HOD அந்த மாதிரி ஏதாவது சாப்டர் இருக்கா ஐயான்னு. வள்ளுவர் தான் சொல்றாரு. அரசங்கிட்ட அமைச்சர் எப்படி நடந்து, ஒரு நெருப்பு காயிறவன் நெருப்புக்கிட்டையும் போகக்கூடாது. ரொம்ப கிட்ட போனா சுடும், தள்ளி போனா சுடு காய முடியாது. பாஸ் அப்படி வச்சுக்கோங்க இல்லையா? நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, 3 பேர் தான் ஏர்போர்ட் போறாங்க, உங்களையும் கூப்பிடுறாங்க பாஸை வரவேற்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா அடுத்து ஏர்போர்ட்ல இருந்து வேற எல்லாம் பொட்டி உங்க கையில தான் கொடுப்பாங்க, இருக்கிறதுலே ஜூனியர். நீங்க தான் கார் கதவை திறக்கணும். ரொம்ப மேல் விழுந்தீங்கன்னா மதிப்பு போயிடும். இல்ல அவன் பாஸ் வந்தா எனக்கு என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் ப்ரொமோஷன் வரும்போது உங்க பேரே ஞாபகம் வராது. யாரு பாஸ் கிட்ட இருக்கணும், ரொம்ப கிட்ட. நெக்ஸ்ட், மன்னர் விளைவ விளையாமை மன்னரால் மண்ணி ஆக்கம் தரும். பாஸ் இருக்கும்போது பாசா விட்டுணும், நம்ம போய் அவர் கூட ஒட்டினே இருக்கக்கூடாது. மன்னர் ஆசைப்படுறதுல நம்ம ஆசைப்படக்கூடாது. மன்னர் அந்த புறம் வச்சுக்குவாரு, மந்திரி வச்சுக்க முடியுமா? ஆபீஸ்ல மேனேஜர் லேட்டா வருவாரு, மற்றவங்களாம் லேட்டா வர முடியுமா? மன்னரை மன்னரா வச்சுக்கோங்க. அவங்க சொல்றதெல்லாம் ஒவ்வொரு சொல்லும் விளைவாங்க. முன்னாடி வந்து இகழ்வேந்தருங்கிறார், மாறுபாட்டுடைய அரசனுடைய இதை எப்ப என்ன சொல்லுவான்னு தெரியாது, கையில பவர் இருக்குல்ல. இப்ப ட்ரம்ப் அப்படித்தானே ஆடுறாரு, 200 கையெழுத்து போடுறாரு ஐயா ஒரு நாளைக்கு, 200 கையெழுத்து போடுறாரு. காசாவே நான் எடுத்துக்குவேங்கிறார். இந்தியாவுக்கு அனுப்புனையில காலில் கம்பி கட்டி இதுக்கு சங்கிலி கட்டி அனுப்புறாரு. மெக்சிகோவுக்கு இது போடுவேங்கிறார், 25% டாக்ஸ் போடுறாரு. அப்புறம் 1 மாசத்துக்கு இல்லைங்கிறார். இதுதான் மன்னர். ஜாக்கிரதையா இருக்கணும் மன்னர். போற்றின் அறிவை போற்று கடுத்தமிழ் சேர்ந்ததா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறாரு. நெக்ஸ்ட் அதை எடுத்துருங்க, அவங்களுக்கு சொன்ன நன்றி. என்னுடைய புக்ஸு நெக்ஸ்ட் போங்க. இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணணும்னா இதில் இமெயில் அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் கீப்பிங் அப் டைம்.